சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடிவிபத்து நடந்த பகுதியை கிராம மக்கள் தேடி பார்த்தபோது 100 மீட்டர் தூரத்தில் ஒரு கால் ஒரு கை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ளது கஞ்சநாயக்கம்பட்டி. இங்கு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் திருவிழா நடந்து வருகிறது. விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக நேற்று திருவிதி விழா நடந்தது. அப்போது சிலர் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பட்டாசு மூட்டை வெடித்து அந்த பகுதியில் இருந்த சென்று கொண்டிருந்த செல்வராஜ் மற்றும் கார்த்திக், தமிழ் செல்வன், லோகேஷ் ஆகியோர் படுகாயமடைந்து இறந்துவிட்டனர். இது தவிர பட்டாசு வெடிவிபத்தில் 6 பேர் படுகாயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து தற்போது தீவிரப்பட்டி போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இறந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு இன்று காலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நிவாரண தொகை வழங்கி ஆறுதல் கூறினார். இந்த நிலையில் இன்று காலை பொதுமக்கள் அந்த பட்டாசு வெடிவிபத்து ஏற்பட்ட பகுதியில் திரளாக திரண்டனர். அப்போது மாடியின் பகுதி ஒன்றில் ஒரு கால் ஒன்று கிடந்தது. இது தவிர அதே பகுதியில் வீடு ஒன்றில் ஒரு கை மட்டும் தனியாக கிடந்தது. இது குறித்து உடனே பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்தனர். போலீசார் விரைந்து வந்து ஒரு காலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்ய சில அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடக்கிறது.